ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கோட். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிஎஸ்என்எலோட டவுன்லோட் எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.45 எம்பிஎஸ் ஸ்பீடாகவும், அப்லோடு எம்பிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5.61 எம்பிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களோட இன்டர்நெட்டும் இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னா அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிஎஸ்என்எல் சிம்மை நீங்கள் ஃபர்ஸ்ட் லேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஏபிஎனா நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நேமில் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G 4 லெட்டர் டைப் பண்ணிட்டு ஜின்ற லெட்டரை ஸ்கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4Gயில் ஜின்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL.NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. BSNL.NET அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் போட்டுக்கோங்க. BSNL ஸ்பேஸ் ஸ்பீட் பாட், SPEED ஸ்பீட் பாட், பீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் போட்டுக்கோங்க. பிஎஸ்என்எல்லில் பீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் வரணும், ஸ்பீடில் எஸ்என்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் வரணும், பாட்டில் பீன்ற லெட்டர் ஸ்கேப்ஸில் வரணும். பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.bsnl.co.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். www.bsnl.co.in எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் வராது. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC எனக்கு இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்ல, இதை சேஞ்ச் பண்ணவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலே லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைல் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுறனோ அந்த ஆப்ஷனை நீங்களும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது ப்ராப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். இதில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த LTEன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. LTEலேருந்து GPRS வரையும், அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDG, லாஸ்ட் ஒன் GPRS. இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா IS95A அப்படின்ற ஆப்ஷனையும், NR அப்படின்ற ஆப்ஷனையும், GSMன்ற ஆப்ஷனையும், இந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கணும். இந்த 3 ஆப்ஷன் மேலே இருக்க 8 ஆப்ஷன், இது டோட்டலாக எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு கொடுக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், இல்லை டன்னும் இருக்கும். எனக்கு டன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும், அதாவது BSNL 4G. இந்த லிஸ்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாதிரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே guys, thank you for watching.